டிவிஷன் ஆஃப் பவர். பவர் வந்து எப்படி டிவைட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. அப்ப பவர்னா என்ன அப்படின்னா, நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல அந்த சப்ஜெக்ட் சொன்னதுனால நம்ம என்ன பண்றோம்னா, கான்ஸ்டிடியூஷன் பேசிஸ்ல பவர்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல ஒரு ஐடியா கொண்டு வரணும். நம்ம கவர்மெண்ட் அப்படிங்கிறது 3ஆ ஸ்பிளிட் ஆகிருக்கு. அது 3 கவர்மெண்ட்டுக்கு முக்கியமான 3 ஆர்கன் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அப்படிங்கிறது 3 ஆர்கன். இந்த 3 ஆர்கனுக்கும் வந்து பவரை வந்து டிவைட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த டிவிஷன் ஆஃப் பவர். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ செப்பரேஷன் ஆஃப் பவர், டிவிஷன் ஆஃப் பவர் அப்படின்னா என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு ஒட்டுமொத்தமா இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய பவரை ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கறது தான். இப்போதான் இந்த கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த டிவிஷன் ஆஃப் பவர், செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1800கள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, யாரு வந்து கவர்னர் ஜெனரலா இருக்காரோ இல்ல வந்து கவர்னரா இருக்காரோ அவர் தான் ஜட்ஜாவும் இருப்பாரு, அவர் தான் சட்டத்தையும் கொண்டு வருவாரு, அவர் தான் சட்டத்தை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுவாரு. ஸோ அவர்கிட்டே தான் வந்து ஒட்டுமொத்தமா எல்லா பவருமே கான்சென்ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதை வந்து அடுத்தடுத்த சட்டங்கள் மூலியமா என்ன பண்றாங்கன்னா, ஸ்பிளிட் பண்ணி ஒருத்தர்கிட்டயே எல்லா பவருமே வேண்டாம்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ணி ஒவ்வொரு துறைக்குமே ஒவ்வொரு ஆளை வந்து நியமிச்சிடுறாங்க. ஒவ்வொரு துறைங்கிறது என்ன அப்படின்னா, அந்த லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, சட்டம் இயற்றும் இடம், சட்டத்தை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய இடம், சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிச்சிடுறாங்க. அந்த 3 பேருக்குமே வந்து பவர் இதுதான்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ணி சொல்றதுதான் இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர், டிவிஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது. அதை பத்தி தான் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ பவர் ஆஃப் த கவர்மெண்ட் டிபெண்டட் அமாங் இட்ஸ் ஆர்கன்ஸ். என்னென்ன ஆர்கன் அப்படின்னா, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரின்னு சொல்லி 3 ஆர்கன் இருக்கு. அதுக்கு ஈக்குவலாக பவரை வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கறது தான் டிவிஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது. இது வந்து எப்படி நமக்கு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி ஸ்பிளிட் ஆயிருக்கு அப்படின்னா, ஹரிசாண்டல் டிவிஷன், வெர்டிக்கல் டிவிஷன். அதாவது ஹரிசாண்டல் டிவிஷன்னா குறுக்கு வாட்டில் வந்து டிவிஷன் ஆகிருக்கிறது. வெர்டிக்கல் டிவிஷன் அப்படிங்கிறது நேரா நீங்க ஒரு மேப் போடுறீங்க, ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி மேப் போடுறீங்க அப்படின்னா, மேல கவர்மெண்ட், கீழே வந்து இங்க லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அப்படின்னு ஸ்பிளிட் பண்றீங்கன்னா, இந்த லெஜிஸ்லேச்சர் கீழே எதாவது வரும் அப்படின்னா யூனியன் கவர்மெண்டோட லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் கவர்மெண்டோட லெஜிஸ்லேச்சர். அடுத்து இங்க ஜுடிஷியரியில பாத்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அண்ட் அதர் கோர்ட்ஸ் வரும். அப்புறம் இங்க எக்ஸிக்யூட்டிவ்ல பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட், கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு யூனியனுக்கான எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட்டுக்கான எக்ஸிக்யூட்டிவ் சொல்லி ஸ்பிளிட் ஆகி இருக்கும். ஸோ இவங்க இப்படி போறதுக்கு வந்து ஹரிசாண்டல் டிவிஷன் அப்படின்னும், இப்படி வர்றதுக்கு பேரு வெர்டிக்கல் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில வந்து ஸ்பிளிட் ஆகிருக்கு. ஹரிசாண்டல் டிவிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரின்னு சொல்லிட்டு இந்த 3 பேருக்குமே நீங்க வந்து சட்டத்தை மட்டும்தான் நீங்க வந்து இயற்றணும், சட்டத்தை மட்டும்தான் நீங்க வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும், சட்டத்தை மட்டும்தான் நீங்க பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு 3 பேருக்கு ஈக்குவலா பிரிச்சுக்கிறது வந்து ஹரிசாண்டல் டிவிஷன். வெர்டிக்கல் டிவிஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து டீசென்ட்ரலைஸ் பண்றது. இப்போ யூனியன் கவர்மெண்ட் வந்து என்னென்ன வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறதும், சட்டம் வேலை மூலியமா சட்டத்தை இயற்றணும் அப்படிங்கிறதும், ஸ்டேட் கவர்மெண்ட் எந்தெந்த காரணத்துக்காக சட்டத்தை இயற்றணும் அப்படிங்கிறதும் வந்து அதுக்குள்ள வந்து ஸ்பிளிட் பண்ணக்கூடியதுதான். சட்டம் இயற்றணும் ஒரு தனி பவர், சட்டம் இயற்றது யார் என்ன சட்டத்தை இயற்றணும் அப்படிங்கிறது தனித்தனியா ஸ்பிளிட் பண்றது தான் வந்து இந்த வெர்டிக்கல் டிவிஷன். இதை எங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, லெஜிஸ்லேச்சர் பொறுத்த வரைக்கும் எங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெடியூல் 7ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து இந்த இடத்துக்கு வந்து டிவிஷன் ஆஃப் பவரா சொல்லி ஸ்பிளிட் ஆகும். மற்றபடி இந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வந்து பவர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ஸ்பிளிட் ஆகும். ஜுடிஷியரி பொறுத்த வரைக்கும் வந்து அது தனியாவே வந்து கவர்மெண்ட் கூட வராது, அவங்க தனியான பவர். அந்த எக்ஸிக்யூட்டிவ் கூடயும் லெஜிஸ்லேச்சர் கூடயும் அவங்க கலக்க மாட்டாங்க. அவங்க தனியா சுப்ரீம் கோர்ட் யார் வருவாங்க, அவங்களை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, ஹைகோர்ட்டுக்கு யார் ஜட்ஜஸா வருவாங்க, அவங்களை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அந்த ஒரு மாநிலத்துக்காகவும் ஒட்டுமொத்த நாட்டுக்காகவும் ஸ்பிளிட் பண்ணி போட்டிருப்பாங்க. இது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில வந்து யூனியன் கவர்மெண்ட் ஒட்டுமொத்தமா இந்தியாவுக்கும் அந்தந்த மாநிலங்களுக்கு வந்து அந்த பவர் ஸ்பிளிட் ஆகிருக்கு. இப்பதான் வந்து பஞ்சாயத்துக்குன்னு சொல்லிட்டும் ஒரு டீசென்ட்ரலைசேஷன் பவர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் பேசிட்டு இருக்காங்க. எல்லா பவரையுமே வந்து எம்எல்ஏக்கு, எம்பிக்கு இல்ல வந்து பிரைம் மினிஸ்டருக்கு, சீஃப் மினிஸ்டருக்குங்கிற மாதிரி நம்ம வந்து கொடுக்க தேவையில்லை. அதை வந்து நாம டீசென்ட்ரலைஸ் பண்ணி பஞ்சாயத்து லெவலுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா மக்களே டைரக்டா பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப பிரசன்ட்ல அப்டேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு அந்த விஷயம் பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வெர்டிக்கல் டிவிஷன் ஸ்கில்ல இதெல்லாம் வந்துடும். நம்ம இந்த டிவிஷன் ஆஃப் பவர், செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில பொறுத்த வரைக்கும் லிபரலா தான் இருக்கும். எக்ஸாக்டா வந்து நீங்க இதை மட்டும் தான் செய்யணும், வேற செய்யவே கூடாது அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்லவே முடியாது. ஓரளவுக்கு லிபரலா தான் இருக்கும்.
எப்படி அப்படின்னா இது வந்து செக் அண்ட் பேலன்ஸ்ன்னு சொல்லி அது இன்னொரு டாக்டரின் இருக்கு. நீங்க என்னதான் சட்டம் ஏற்றவங்களாவே இருந்தாலும், என்னதான் செப்பரேஷன் ஆஃப் பவர் மூலியமா நீங்க என்ன வேணா சட்டத்தை ஏற்றிக்கலாம்னு ஒரு பவரே இருந்தாலும், எப்படி வேணா சட்டத்தை ஏற்றிக்க முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா ஜுடிஷரி உங்களை வந்து கேள்வி கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்களுக்கு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஜுடிஷரி வந்து என்னதான் நீங்க வந்து சட்டத்தை வந்து நீக்க முடியும், இல்ல வந்து என்னதான் ஒரு தப்ப பண்றாங்க அப்படின்னா அல்டிமேட் பவர் உங்ககிட்ட கிடையாது. ஒரு குற்றவாளி வந்து கொலை செஞ்சு தூக்கு தண்டனை பண்ணியிருந்தாரு அப்படின்னா நீங்க தண்டனை கொடுக்குறீங்க, அதை வந்து பேலன்ஸ் பண்ற மாதிரி பிரசிடென்ட்டுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டா அவர் அந்த குற்றம் செஞ்ச நபரை வந்து அவரை பாடனின் பவர் மூலியமா மன்னிச்சு கூட விட முடியும், கருணை மனு மூலியமா அவரை மன்னிச்சு கூட விட முடியும். ஸோ ஒரு துறையில இருக்கக்கூடியவங்களுக்குள்ளான ஹையஸ்ட் பவர்ல வந்து இன்னொரு துறையில இருக்கக்கூடியவங்க வந்து தலையிட்டு ஒருவேளை அவங்க அந்த விஷயத்துல இருந்து ரொம்ப ஆதிக்கம் செலுத்துறாங்க, ரொம்ப எக்ஸசிவ் பவரா யூஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது இன்னொரு துறையில இருக்கக்கூடியவங்க அதை கர்டைல் பண்ணுவாங்க, அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைப்பாங்க. இதுதான் செக் அண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிறது. இந்த செக் அண்ட் பேலன்ஸும் செப்பரேஷன் ஆஃப் பவரும் ரெண்டும் தான் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து மென்ஷன் பண்ணி இருக்கு. இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமானதும் கூட. இது முக்கியமான கேஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த செக் அண்ட் பேலன்ஸும் செப்பரேஷன் ஆஃப் பவரும் பத்தி பேசக்கூடிய முக்கியமான ரீசன்ட் கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ்வினி குமார் உபாத்யாய் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2023 லைவ்லால SC 143. ஸோ இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நபர் என்ன பண்றாரு, பெட்டிஷனர் என்ன பண்றாரு அப்படின்னா பெண்களுக்கு வந்து திருமண வயசு 18 இருக்கு, ஆண்களுக்கு 21 இருக்கு. இது வந்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் பண்ற மாதிரி இருக்கு. ஆண்களுக்கு 21 வயசு, பெண்களுக்கு 18 வயசுங்கிறது ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் பண்ற மாதிரி இருக்கு. ரெண்டு பேத்துக்குமே 21 வயசுங்கிற மாதிரி ஒரு கன்ஃபார்ம் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட் கிட்ட சொல்லி சுப்ரீம் கோர்ட் இதுல பார்லிமெண்ட்டுக்கு வந்து சொல்லுங்க, அந்த தகுந்த சட்டத்துல வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் போடுறாரு ரிட் ஆஃப் மேண்டமஸ் மூலியமா. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து லெஜிஸ்லேச்சர் கிட்ட சட்டத்தை இயற்றுங்க அப்படின்ட்டு வந்து எங்களால ரிட் ஆஃப் மேண்டமஸ் போட முடியாது, அது இல்லாம நாங்களே அதை வந்து மாற்றவும் முடியாது. ஸோ ரிட் ஆஃப் மேண்டமஸ் அப்படிங்கிறது ஆர்டிகல் 32 படி சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ண முடியும். அது ஆர்டிகல் 32 என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வயலேட் ஆகுது அப்படிங்கும்போது நம்ம வந்து அதை நீக்க தான் முடியுமே தவிர்த்து ஆல்டர்லாம் பண்ண முடியாது. அது லெஜிஸ்லேச்சருடைய வேலை. நாங்க ஜுடிஷியரி வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவரை வந்து நாங்க யூஸ் பண்ண முடியாது, ஒரு சட்டமா நாங்க யூஸ் பண்ண முடியாது, இது லெஜிஸ்லேச்சர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதை மொத்தம் இந்த கேஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜுடிஷியரி வேலை தான் செய்ய முடியும். கான்ஸ்டிடியூஷன்ல என்ன பவர் சொல்லியிருக்கோ அந்த பவர் தான் அவங்களால அட்மோஸ்ட் செய்ய முடியும். லெஜிஸ்லேச்சருடைய வேலையில வந்து ரொம்ப டைரக்டா இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. ஒரு வேலை லெஜிஸ்லேச்சர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு சட்டத்தை கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அந்த சட்டத்தை நீக்க தான் முடியுமே தவிர அதை தவிர்த்து வேற செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜுடிஷியரியால சொல்ல முடியாது. அதுதான் இந்த கேஸ்ல டிசைட் பண்றாங்க. இந்த ஒட்டுமொத்தமான ஆன்சரும் இதுதான்.